ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான மட்டன் குழம்பு பூசணிக்காய் போட்டு. என்னங்க மட்டன் குழம்புல பூசணிக்காயா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாய் வீட்டுகளில் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு. பூசணிக்காவும் மட்டனும் போட்டு குழம்பு வைப்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இனிக்கவும் இனிக்காது, ரொம்ப நல்லா இருக்கும். வித்தியாசமான சுவையில் இருக்கும். இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நம்ம சாப்பிட்லாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ மட்டன் எடுத்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு 150 கிராம் வெங்காயம், ஒரு 50 கிராம் அளவுக்கு பூண்டு இஞ்சி பேஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் அரைச்சி நல்லா எண்ணெயில் மசாலாவில் வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நான் தக்காளி 3 தக்காளி, அதாவது ஒரு 150 கிராம் அளவுக்கு 3 தக்காளி நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதையும் நான் அது கூட சேர்த்து மசாலா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கிறேன். கருக விடாமல் வதக்கணும். அதுக்கடுத்து தனி மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க, கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவோம் காரம் அப்படின்னா இன்னொரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நாங்கள் நார்மலான காரம் தான் சாப்பிடுவோம், அதனால் 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1/4 டீஸ்பூனுங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மசாலாவில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த குழம்பு ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்குங்க பூசணிக்காய் போட்டு செய்யும்போது. அதுக்கடுத்து நான் கறி கழுகி க்ளீன் பண்ணி எலும்பு கறி எல்லாமே கலந்து தான் வாங்கியிருக்கேன். 1/4 கிலோ அளவுக்கு அதை போட்டு நம்ம அந்த தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடயே இந்த மட்டனையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மசாலாவும் கறியும் எப்போயுமே வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுங்க மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம எப்போயுமே கறி, மீன் இதெல்லாம் சமைக்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தயிர், கெட்டியான தயிர், புளிக்காத தயிராக சேர்த்திக்கோங்க. ஓகேங்களா? சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம உப்பு தேவைக்கு ஏற்ப நான் இன்றைக்கி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாமே நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது உங்களுக்கு தெரியும். நம்ம பூசணிக்காய் போடுறதுனால உருளைக்கிழங்கு போடணும்னு அவசியம் இல்லை. குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா, உருளைக்கிழங்கு கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிழங்கு வேண்டாம் 4 கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் அப்படி தான் போட்டிருக்கேன். இல்லைன்னா பூசணிக்காய் போடுறதுனால உருளைக்கிழங்கு போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ விசில் அடித்து ஒரு 2 விசிலில் கறி வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் பூசணிக்காவை தோல் நீக்கி நான் கழுகி இந்த மாதிரி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட நான் குக்கரில் வெந்த குழம்ப அந்த பாத்திரத்தில் மாற்றி பூசணிக்காவோடு சேர்த்து நான் வேக வைக்கிறேன். பூசணிக்காய் சீக்கிரம் வெந்துருங்க. விசிலாக போட தேவையில்லை. பூசணிக்காய்க்கு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும், பூசணிக்காய் வெந்துடும். அப்புறம் நீங்கள் எடுத்து நசுக்கி பாருங்கள். பூசணிக்காய் வெந்துருச்சுன்னா தேங்காய் தேவைன்னா ஊற்றிக்கலாம். நான் தேங்காய் ஊற்றலை. தேங்காய்னா ஒரு 2 சில்லு அளவுக்கு அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு போடலாம். இது தேங்காய் அரைச்சி ஊற்றாமையே இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வித்தியாசமாக நல்லாயிருக்கும் பூசணிக்காய் போடுறதுனால. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது இதுக்குமே நம்ம சாப்பிட்லாங்க. நான் போடுற சமையல் வீடியோஸ் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, நீங்கள் ஏதாவது செஞ்சு பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இதில் நீங்கள் என்னென்ன புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, சாதம் எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். பூசணிக்காய் வாங்கிட்டீங்களா? அப்போ கறியை வாங்குங்க, பூசணிக்காய் போட்டு குழம்பு வச்சுருங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.